தலைமறைவாக உள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை தனிப்படை போலீசார் நெருங்கியிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை போலி ஆவணங்கள் தயாரித்து அபகரித்ததாக அவர் மீது எழுந்த புகாரின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 6 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கரை தனிப்படை போலீசார் நெருங்கியிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், அவர் எங்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறதா? தனிப்படையினருடைய நடவடிக்கைகள் என்னென்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார். 100 கோடி சொத்தை அபகரித்ததாக அவர் மீது சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் அவர் மீது மேலும் ஒரு வழக்கை கரூர் மாவட்டம் வாங்கல் போலீசார் பதிவு செய்திருந்தார்கள். கொலை மிரட்டல் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. 6 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவர் தலைமறைவாக இருக்கிறார். அவரை பிடிப்பதற்காக சிபிசிஐடி போலீசார் 5 தனிப்படைகளை அமைத்து டெல்லி, கேரளா, மும்பை ஆகிய மாநிலங்களுக்கு சென்று தேடக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இதுவரை அவர் தலைமறைவாக இருக்கிறார். அவருக்கு பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி தொடர்ந்து உதவி செய்து வருவதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தது. நெருங்கிய எம்.ஆர். விஜயபாஸ்கருடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்களுடைய விவரங்களை சேகரித்து அவரிடம் ரகசியமான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையில் அவர் தற்போது ஜாமீன் கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது கொலை மிரட்டல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கிற்காக அவர் ஜாமீன் கேட்டு கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு மீதான விசாரணை விரைவில் வர இருக்கிறது. இந்த நிலையில் அவரை சிபிசிஐடி போலீசார் நெருங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வட மாநிலத்தில் அவர் பதுங்கி இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரை சிபிசிஐடி போலீசார் நெருங்கி இருப்பதாகவும் நாளைக்குள் அவரை பிடிப்பதற்கான ஒரு வியூகத்தையும் சிபிசிஐடி போலீசார் வகுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.